வரும் உங்களுக்கு. அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் சார் என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது நிறைய மெசேஜ் இருக்கு உள்ள. சீன் பை சீன் செதுக்கியிருக்காரு தலைவா. நான் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் தியேட்டர்ல வேற லெவலில் இருக்கு. நீங்க போய் பாருங்க, பயங்கரமா இருக்கும். என்ஜாய் பண்ண டு தி கோர். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. 1999 ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ ஆல்பர்ட்ல பார்த்தேன். இப்போ இங்க பார்க்குறேன். எங்க போட்டாலும் பார்ப்போம். இது வரைக்கும் போட்டதே கிடையாது டிவிலலாம். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு போட்டதுனால அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எந்த சீன் ரொம்ப வைப் பண்ணீங்க, என்ஜாய் பண்ணீங்க? நீலாம்பரி சீன் தான். படம் எப்பவும் போல மாசா தான் இருந்துச்சு. எனக்கு 9 வயசு இருக்கிறப்ப இந்த படம் வந்துச்சு. அப்பவும் தேட்டரில் தான் பார்த்தேன். இப்போவும் 35 வயசு ஆகுது எனக்கு. நான் இப்போவும் தேட்டரில் தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாசா இருந்துச்சு. செலிப்ரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. 25 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே கிரேஸோட பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. படம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரீலீஸ். தலைவரே பண்ணல, எந்த ஓடிடியும் இல்லை. ஸோ வந்து பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. 25 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இதே எஃபெக்டோட படம் இருக்கு. அப்போ பார்த்ததோட இப்போதாங்க வைப் சூப்பராக இருக்கு. அப்பா பார்த்தாரு ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்கும்னு. திரும்ப 25 வருஷம் கழிச்சு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி இருக்குன்னு காட்டணும்னா தலைவரால் மட்டும் தான் முடியும். அந்த கிரேஸ் திரும்ப இருக்கு. கிரீஸ்டார் ப்ரோ 2 வாட்டி 3 வாட்டி போட்டாலும் அந்த சீனுக்கு போடுறாங்க. எப்படி கமர்ஷியல் சினிமா இருக்கணும்னு திரும்ப 25 கழிச்சு கற்றுக்கலாம். இப்போ இருக்க டேரக்டர் சரியான ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவ்வளோதான் ப்ரோ. அதாவது அவரை திட்டுனா பதிலுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இந்த படத்தை தான் அவரை எல்லாம் திட்டி வந்து அவர் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா சிவாஜி சார் சொல்லிடுறாரு, அவரை திட்டுறாரு. அந்த அளவுக்கு ஒரு வைப்பு வெறித்தனம். அந்த ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்த ஊஞ்சல் சீன்லாம் வந்து 3 தடவை போட்டாங்க. சரியான ஒரு கில்லி படம் தான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரீரிலீஸ்க்கு இவ்வளோ கூட்டம் நான் பார்த்தது. ஃபேமிலிலாம் வந்து வந்தாங்க. நான் என் வாழ்க்கையில் முதல் பார்த்த படம் இந்த படம் தான். படையப்பா தான் 99ல் எங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க. அப்போ பார்த்ததோட இப்போ நல்லா இந்த போல ஜென்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சார். ரிப்பீட்டட்லாம் கேட்டாங்க சாங்ஸு, அந்த ஊஞ்சல் சீன்ஸு, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டாக இருந்தாங்க சார். ஆமாம், இப்போ இந்த காலத்துக்கு உள்ள ஸ்க்ரீன் பேவே அப்போயே கேஎஸ் ரவிக்குமார் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி கதையும் சரி, திரைக்கதையும் சரி, அப்படி ஒரு 3 மணி நேரம் போகிறதே தெரியும். செம்ம ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளே. ஒரு வேர்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப்ல பார்த்ததே இல்லை. சின்ன குழந்தையில பையனை கூப்பிட்டு வந்தேன், இன்னைக்கு அவனே கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒரு ஆனந்தமா ஒரு சீன் கூட இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளாஸோட ஃபேன்ஸோட அவ்வளோ சந்தோஷமா பார்த்தோம். இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் ஆயிப்போச்சு. தலைவர் ஜே நல்லா இருக்கு. ஃபீல் நல்லா இருக்கு. அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல நல்லா இருக்காதுங்க. நீலாம்பரி இவங்க தான் நீலாம்பரி, அவ்வளவுதான். டிவிஆர்ல போய் இன்னொரு ட்ரிப் பார்த்துட்டு வரலாம். தலைவருக்கு அப்புறம் தானே எல்லாமே படம். இதே படத்தை அடுத்த வருஷம் போட்டாலும் வருவேன், எத்தனை வாட்டி போட்டாலும் வருவேன். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் படம் பயங்கர ஹிட் ஆகும். ரஜினி படம்னாலே எப்படி சொல்றது, இனி அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. இனி எந்த ஹீரோ எந்த டைரக்டரும் இப்படி ஒரு படம் கொடுக்கவே முடியாது. படையப்பா தான். அண்ட் ரஜினி படம் எல்லாமே வந்துட்டு ஓஜி ஃபிலிம்ஸ் தான். சின்ன பசங்கள்ல இருந்து பெருசாகி வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் இன் ஒன் சூப்பர் ஸ்டார்னா அது நம்ம தலைவர் ரஜினிகாந்த் தான். ஹாப்பி பர்த்டே தலைவா. தலைவர் தான். அந்த வைரமுத்து வரி இருக்கு பாரு, அப்படி எல்லா பாட்டும் இட்டு, ஒரு பாட்டுக்கும் ஃபெயில் இல்லை, எல்லாமே இட்டு சூப்பர். தலைவர் வந்து செம போட்டாரு. எந்த பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆனீங்க உள்ள? ஓ கிக்கி ஏறுது, எல்லா பாட்டும் எல்லா பாட்டும். என் பேரு படையப்பா, ஓ கிக்கி ஏறுது, எல்லா பேரும் சூப்பர் வைபா இருந்துச்சு. செம தலைவர்னாலே செம தான். எல்லாருமே சூப்பர் படம். பல வாட்டி பார்த்த படம் தான். சூப்பரா இருந்துச்சு. எல்லாரோடையும் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ரிலீஸ் ஆன படத்தையே காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு சூப்பராக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த தலைவரோட படம் எல்லாமே ஒரு பாடம். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் பார்க்குறோம். ரஜினி ரசிகர்கள் இல்லை, வெறியர்கள். ஸோ ரியலி இந்த படம் சூப்பராக வந்திருக்கு அப்படிங்கிறது 99 நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஃபோனை எங்கே ஆஃப் பண்ணுறதே இதில் ஒவ்வொரு சீன் பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் பெஸ்ட்டு டைலாக் எது அப்படின்னா, படையப்பா இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா, மெயின் பிக்சர் ஜெயிலர் 2 வெயிட்டி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். தலைவருக்கு 75வது பர்த்டே விழாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு 50ஆம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெட்டர் டோன்ட் கம் திஸ் வே. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான லாஸ்ட் டேக்லைன் கூட டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்றபடி சரி. வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகல. தலைவன் இறங்கட்டுமே, விசில் பறக்கட்டுமே. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. நீங்க எப்பயுமே ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா ஸ்டைலா இருக்கணும். நீலாம்பரிக்கு செலிப்ரேஷன் ஈக்குவலா இருக்கு தேட்டருக்குள்ள. ஆமா, ஊஞ்சல் சீன் இல்லாம வேற ஏதாவது ஒரு மாசி சொல்லுங்க ப்ரோ. படத்துல ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாசு ப்ரோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன்ல இப்போ உங்களுக்கு தெரியும், தலைவர் படம்னா வந்து சீட்ல இருந்து எந்திச்சு போய் எல்லாம் ஆரம் பண்ணுவோம், பேப்பர் கிழிச்சு எறிவோம், கத்துவோம், விசில் அடிப்போம். ஒரு சீன்ல அதை பண்ணிட்டு வந்து அப்பாடா உட்காரல அப்படின்னா மறுபடியும் வந்துட்டாரு, மறுபடியும் போவோம்.
சரி உட்கார மறுபடியும் வந்துட்டாரு மறுபடியும் போவோம். அந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் மாஸ், ஃப்ரேம் பை ஃப்ரேம் எலக்ட்ரிஃபைங்காக இருக்கும். அந்த டிரான்சிஷன் இருக்கு பார்த்தீங்களா, நார்மல் தலைவர் வந்து தாடி வச்சதுக்கப்புறம் அதெல்லாம் பீக் ஆகிடும் படத்தில். ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. தலைவர் படம் முத்து நிறைய இருக்கு. முத்து, அண்ணாமலை எதை போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது படையப்பா அது கரெக்டாக அமைஞ்சிட்டு, இந்த தடவை கரெக்டாக அமைஞ்சிட்டு. இது இன்னைக்கு வந்து ரஜினி சாருக்கு வந்து பிறந்த நாள் திருவிழா. சார் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு இருக்க வித்தியாசம் ஃபேன்ஸ்ல எப்படி என்ஜாய் பண்றாங்க? ஒண்ணுமே இல்லை சார், எனக்கு கொஞ்சம் முடி குறைஞ்சிச்சு, தலைவருக்கு அது கூட குறையல. சூப்பரா இருக்கு, ஒரு வித்தியாசம் இல்லை. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. இன்னும் 10 ஷோலாம் ஓடிட்டே இருக்கு. சார் எந்தெந்த சீன்லாம் பயங்கரமா குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க சார்? குழந்தைங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தலைவர் வர பிரசன்ஸ், தலைவர் இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா பிரசன்ஸுமே என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ் அதெல்லாம் எப்படி சார்? சாங்ஸ் எல்லாமே எப்பயும் போல நல்லா இருக்கும். திரும்பி அதே 25 வருஷம் முன்னாடி என்ன என்ஜாய்மெண்ட்ல நான் பார்த்தனோ அதே என்ஜாய்மெண்ட்ல பசங்களும் இப்போ பார்த்தாங்க. சார் முன்ன டிவில பார்க்கறது இப்போ தியேட்டர்ல பார்க்கறது இல்லை, அது ஃபேன்ஸோட அந்த வைபோட பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. டிவியில் பார்க்கும்போது நம்ம ஆடோட பார்ப்போம். இது வந்து அப்படி இல்லாமல் இந்த பாட்டில் எல்லா மாசினும் 2 வாட்டி போட்டு, பாட்டில் 2 வாட்டி போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி செமையாக இருந்துச்சு. பண்ணா இந்த படையப்பா படத்துக்கு அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து வரப்போகிறாங்க. அவ்வளோ மாசாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ வைபு. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை மிஸ் பண்ணக்கூடாது யாரும். சரியான ஒரு தலைவர் மாசு அப்படிங்கிறத ஒரு அப்போ எப்படி இருக்கு, பீக்கில் இருக்கிறத இப்போ பார்க்கலாம். அவ்வளோ செம்மையாக இருந்தது. வேற என்ன படம் ரிலீஸ் பண்ணலாம் இருக்கு தலைவர் படம்? அதாவது கில்லி ரீரிலீஸ் தான் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் ரீரிலீஸில். முக்கியமாக இந்த பேட் பாடி சீன்ஸ்க்கு, சௌந்தர்யா கைப்பிடிச்சி கூட்டு போவார்ல அந்த சீனுக்கு, ரம்யா கிருஷ்ணன் சீன்ஸு, கால் மேலே கால் போடுற சீன், ஊஞ்சல் சீன், எல்லா சீனுமே சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரி செலிப்ரேஷன் வேற படம் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? ரீரிலீஸ் வருவேன், சச்சின் மூவி அந்த மாதிரி இது வருவேன். பட் ஆனால் பழைய படம் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் படம் தான், வேற இதுவே இல்லை. புது படம் அவ்வளோவா இது பண்ணதில்லை. விஜய் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இப்போ ரீசெண்டாகவும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க. ஆனால் பழைய படமே விண்டேஜ்லேயே சீன் கட்டுறது வந்து நம்ம தலைவர் தான். ஹாப்பி பர்த்டே. என்ன என்ஜாய் பண்ணீங்க சார் பயங்கரமா படத்துல? இது ஒரு ஹை வோல்டேஜ் ரீசார்ஜர், ஃபுல் பேட்டரி ரீசார்ஜ் ஆன மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. அப்பவும் உள்ள போறப்ப நுழைய முடியல கேட்டுக்குள்ள. இப்பவும் அதே 25 இயர்ஸ் கழிச்சு அதான் நடந்துச்சு. இப்போ என்னன்னா, அப்ப தனியா போனோம், இப்போ ஃபேமிலியோட ஒரு 4 பேரோட போறோம். அதே பிரச்சனை. ஒரு டைலாக்னா படத்துல ஒரே டைலாக்னா Anger is a call of all miseries. Sorry, மறுபடியும் சொல்றேன். Anger is a cause of all miseries. Once you know how to handle it, otherwise life will become miserable. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை, அதிகமாக கோவப்படுற ஆம்பளை நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. சித்தப்பா வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்கு நடக்காது. எங்க வழி தனி வழி. ஆமா, எங்க தலைவர் வழி. தலைவர் மாதிரி ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நடிகர் இந்தியாவிலேயே இல்லை, உலகத்திலே இல்லை. ஏன்னா 75 வயசுல ஹீரோவா நடிக்கிறாரு. அப்படிங்கும்போது அதிசயம், அற்புதம், அதிசய பிறவி. சார் எந்த பாட்டுக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணி ஆடியன்ஸா டான்ஸ் ஆடி? எல்லா பாட்டுங்க. இது வந்து பீக் ஆஃப் ரஜினி, பீக் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் ஏஆர் ரஹ்மான். அவர் தான் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, குவாலிட்டியா இருந்துச்சு. நம்ம பார்த்துருக்கோம் எல்லா காட்டும். அப்பவே 99 பட்டை கலப்பிச்சு. இப்போ அப்பதான் 2025 அதுதான். டிவில பார்த்துட்டு தியேட்டர்ல ஃபேன்ஸ் கூட பார்க்கறது எப்படி இருக்கு? ஓப்பனிங் இப்போ தலைவர் படம் பார்ப்பல அதே மாதிரி தான் இருந்தது. ரீலீஸ் எல்லா படமும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தலைவர் படம் எல்லா படமும் பிடிக்கும், அதே மாதிரி எல்லா படமும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அப்படி பார்த்தே தலைவர் மாசாஞ்சி படம் சூப்பர். உள்ள ஃபேன்ஸ் என்ன செலிப்ரேட் பண்ணாங்க? பட்டாசு வச்சு இல்ல அதெல்லாம் வரல. டான்ஸ் எல்லா பாட்டும் டான்ஸ் ஆடணும். மின்சார கணக்கு கூட ஆடணும். எல்லா பாட்டும் டான்ஸ் ஆடணும்.